சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துக்கிட்டு இருக்கிற சுந்தரி சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கிற கேப்ரிலா தான் சினிமா மற்றும் சீரியலை விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த வகையில் இவங்க விஜய் டிவியில் அது இது எது அப்படிங்கிற நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க பாதியிலேயே நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க. ஆனால் தன்னோட நடிப்பு மற்றும் உழைப்பு மேலே நம்பிக்கையோடு இருந்த கேப்ரிலா தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல அடிக்கடி ரீல்ஸ் வீடியோக்கள் வெளியிட்டு வந்தாங்க. அதுலேயும் டிக்டாக் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் இவங்க கதை படிப்போமா அப்படின்னு போடுற வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் இவங்களுக்கு பிரபலத்தை கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியலில் ஹீரோயினாக என்ட்ரி ஆனாங்க. அந்த வகையில் கேப்ரிலா சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாலும் சோசியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவாக இருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி சொந்தமாக நடிப்பு பயிற்சி பட்டறை அப்படிங்கிற ஒன்றை தொடங்கி இருக்கிறாங்க. அதில் தன்னை மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற கனவோடு வர்ற பலருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் நன்றி சென்னை, மீண்டும் அன்போடு பிறகு சந்திக்கிறேன், பிரேக் ஃபார் மீடியா ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இவங்க கர்ப்பமா இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதனால இவங்க சினிமா விட்டு விலக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சுந்தரி சீரியல்ல லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இதனால சினிமா மற்றும் சீரியலை விட்டு விலகி தன்னோட கர்ப்ப காலத்தை என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.